நிதானமாக அழகாக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கதையை ஒரு வாழ்வியலை சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ வர்ற படங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதையை பற்றி யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீனில் போயிட்டே இருக்கு. அது வந்து ஒரு மேட்ச் மாதிரி இருக்கு. ஸ்க்ரீனில் ரத்தம் தெரிஞ்சாதான் படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு உருவாயிருக்கு. இப்போ நம்ம படம் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அப்போ நம்ம அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் அந்த மாதிரி கண்டிப்பாக பயம். ஆனால் இப்போல்லாம் ஃபாஸ்ட்டாக வருதுன்னு சொல்கிறீங்களா? அதனால எப்பயுமே ஃபாஸ்ட்டாக தான் வருது. அப்போ எல்லாம் ஜெயிசங்கர் இருந்தார், ரஞ்சன் ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலத்துக்கு அந்த மாதிரி மாற்றிருக்கோம். உலகம் வந்து எப்பயும் ஒரே மாதிரி தான். அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் சினிமா. அது வந்து இப்போ நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் சின்ன வயசுல என்ஜாய் பண்ண முடியுமா இல்லை? அதுக்கப்புறம் தான் நம்ம புத்தி தெரிஞ்சுன்னா நம்ம வரோம். அதே மாதிரி தான் மக்கள் ஏஜ் ஆனாங்கன்னா மாறுவாங்க. ஸோ இந்த மாறுற குற்றத்தை அவங்களை இழுத்தா மட்டும் போதும் இல்லை வந்து அவங்க பிடிக்கிற மாதிரி இந்த விஷயம் தான். இது யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது தான் யூடியூப் உள்ள வரும், டிஜிட்டல் மீடியா உள்ள வரைக்கும் வரும். ஓகே, ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது இதை பண்ணிடலாம், ஜெயிச்சிருந்தா அப்படிங்கிற நம்பிக்கை வரும் நமக்கு. அப்பயும் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் அந்த யூடியூப் விஷயத்தோ அதில் இருக்கிற ஹியூமன் நிறைய ஹியூமன் இருக்கும். இது எல்லாமே நான் என்டர்டெயின்மெண்ட் விஷயம். ஏன்னா நம்மகிட்ட பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை என்ன சொல்றது, ஒரு நைட்டுக்குள்ள ஒருத்தன் ஒரு பெரிய விஷயம் பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஒரு கதை இல்லை, ஒரு லைஃப்பை சொல்றேன். இதை எப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்றது? மக்கள் தெளிவாக உட்காராம மொபைல் பார்க்க விடாம எப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு நினைச்சு பண்ணின கதை தான், அப்படின்னு நினைச்சு எடிட் பண்ணது தான், அப்படின்னு நினைச்சு கேமரா ஒர்க் வாங்கினது தான், அப்படின்னு நினைச்சு ரீரெக்கார்டிங் பண்ணது தான். இது எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் தேர்ட் வீக் ஓடும், இல்லைன்னா ஓடாது. வெறும் கருத்தியலை மட்டும் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண போகுது. அதுக்கு நம்ம உழைக்கணும், ஓட வைக்கிறதுக்கு உழைக்கணும். என் பேர் மணிகண்டன். நான் இந்த படத்தில் முதல் ஷாட்டில் ஒரு பெரியவர் ஒரு அம்மாவும் பாசம் நிறைய சார் உள்ள மணிகண்டன் ராஜேஷ் தான். அப்புறம் வாழ்த்துக்கள். மனோகர் பெற்றது ஈ ராமதாஸ் எப்படி அந்த மாவட்டத்தை உயர்த்தினாரோ அந்த மாதிரி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உயர்ந்து பாராட்டு. ரெண்டாவது சிறு சிறு இது கேள்விகள் தான். இந்த படத்துல வந்துட்டு கமர்ஷியலா இப்ப எப்படி அந்த அழகில வந்துட்டு குருவி குடிச்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கையா அவங்க பஞ்சாயத்து அந்த இதெல்லாம் வச்சு முயற்சிக்கலாம். அப்புறம் படம் நல்லா இருக்கு, எல்லா ஏபிசி எல்லாத்தையும் நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிட்டிக்கு நிறைய ஸ்கிரீன் பிளே கவனம் செலுத்திருக்கு ஒரு சிலர் சொல்றாங்க. இருக்கலாம், உண்மைதான். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். பட் எனக்கு இருந்த அறிவுக்கு, எனக்கு இருந்த ஸ்கிரீன் நாலேஜுக்கு இப்படி பண்ணாதான் போதும் அப்படின்னு நினைச்சேன். தட் 90 தான். அது வந்து அவங்க நினைக்கிற மாடல் எக்ஸலன்ஸ் அந்த இடத்துக்கு நான் போகாம இருக்கலாம். அது வந்து நான் தெரிஞ்சே பண்ணேன். கரெக்ட் தான். ஆக்சுவலாக இன்னைக்கு தமிழ் சினிமா சூழலை வந்து நம்ம ஒரு கதை ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் சொன்னாங்க. ஓகே, இதில் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். ஆர்டிஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஓகேங்க ஆர்டிஸ்ட் இது எல்லாம் பண்ணுறப்ப தான் பெயினே இருந்தது. நான் படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து போட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்றுக்கொள்வது, சம் ஓடிடி பீப்புள் வருவாங்க, சம் சேட்டலைட் பீப்புள் வருவாங்க. இவங்க வந்து படத்தை கிளப் பண்ணுவாங்க.
இந்த இடத்துக்கு இந்த நன்மை பேசுறதுக்கு பிரச்சனை பண்ணணும். அதை நன்மை இல்லாமல் வேற ஏதாவது பண்ண முடியுமா? இல்லை இவங்க பேசுறது வந்து தேவையில்லையே. இது நான் சொன்ன மாதிரி ரெண்டே விஷயத்துக்கு நான் ப்ரௌடாக இருக்கேன். அதில் வந்து இந்த நன் பேசுகிற விஷயம் பேசிக் வெரி எசென்ஷியல் ஹியூமன் கைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்து போர் அடிக்கிறது வேண்டாம்னு சொல்கிறோம். இப்போ நாம் அவங்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய டைலாக கம்மி பண்ணுவோம். இந்த போஸ்ட் இந்த மண் பேசுறதுக்கு ஆப்போசிட்ல அவங்க இருக்காங்க. அந்த பையனுடைய ரியாக்ஷன் பண்ணோம். அது இல்லைன்னா கண்டினியூஸாக பேச விட்டுருவோம். இப்படி அங்கே காம்ப்ரமைஸ் ஆகும். இப்படி அவங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வந்து அந்த டைம்ல அவங்க சொல்ற ரீசன்ஸ் தான். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன வேலை கேட்குறாங்களோ புது அப்படி சொல்றேன். இப்போ ப்ரொடியூசர் எங்கிட்ட வராது. ஆனால் அவர் எப்படி இருந்தவர்னா, நான் ஃபர்ஸ்ட் காப்பி சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறேன். நம்ம ப்ரொடியூசர் என்ன சொல்றாருங்கிறது தான் நம்ம முக்கியம். ஏன்னா அவனை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். படத்தை வந்து கரை கேட்டதும் சரி. அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி வந்து அன்னைக்கு தான் பார்க்குறாரு. நைட்டு 2 நான் வெயிட் பண்ணுறேன். அவர் 12 மணிக்கு தான் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அவர் வீட்லேயே தேடும் 2 மணி படம் முடிச்சிருக்கு. 2 மணிக்கு முடிச்சிருக்கேன். 2 மணிக்கு வந்து வரேன். ஸ்டார்ட் பண்ணதே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். 2:35 படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்படி இருந்த ஒரு ப்ரொடியூசர் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தப்போ நமக்கு எவ்வளோ பெயின் இருக்கோ அதுக்கு அவங்களுக்கு பெயின் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கலை, அந்த நம்பிக்கை கலை. அப்போ வந்து சார் சொல்ற மாதிரி ஷார்ட் இல்லாமல் சார் அப்படியே பேசாங்க. அப்போ நம்ம ஸ்கோர் பாயிண்ட் மிஸ் பண்ணாம எங்கெங்கெல்லாம் நம்ம கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இது வந்து இந்த இடம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் உச்சத்துக்கு போயிடும். ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, அந்த 9 minutes நான் கம்மி பண்ணலன்னு. இப்போ தியேட்டரில் வந்து பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த படம் வந்து ஈவன் வசந்த் சார் கூட என்ன சொல்றாருன்னா, என்ன பக்கத்தில் தியேட்டர் படம் பார்த்தவங்க எல்லாத்தையும் சொல்றாரு, ஒரு அம்மா பையன் வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சத நானா இருந்திருந்தா கூட 2-3 அழுகாட்சி சீன் வச்சிருப்பேன். இவனுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு அந்த படத்தை அப்படின்னு. அது எங்களுக்கு வருதுன்னா, இவங்க சொல்லி சொல்லி நான் எடிட் பண்ண பாத்தீங்களா, கம்மி பண்ற பாத்தீங்களா, அந்த அதெல்லாம் சேர்த்து தான் இந்த இடத்துக்கு வருது. ஸோ அந்த இடத்துல அவங்க சொல்றதுல இருக்கு. ஆனால் அது மட்டுமே உண்மை. அப்படி எடிட் பண்ணும்போது நீங்க வந்து உங்களோட சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட்டனால அந்த ஸ்கோர் மிஸ் ஆகாம எடிட் பண்ணாலும் உங்களுக்கு வருது. அதே ஒரு புது டேரக்டர் தான் சின்ன சொன்னா ஒரு அந்த சீனை தூக்கு, அந்த தூக்கு, அந்த பாட்டு தூக்கு சொன்னா எந்த புது டேரக்டரா இருந்தாங்க, அவன் சரியான டேரக்டரா இருந்தால் அவன் பண்ணவே மாட்டான். விட்டு போட்டு பண்ணிடுவாங்க. சரியான டேரக்டர் வந்து அது எப்படியாவது அதுக்குள்ள போராடி எனக்கு என்ன வேணுமோ அந்த சோர் மிஸ் ஆகாம என்ன வேணுமோ அது கொடுத்துரும். அது புது டேரக்டரா இருந்தாலும் அதான் பண்ணுவாங்க. எல்லா புது டேரக்டருக்கும் ஜெயிக்கிற புது டேரக்டர்கிட்ட அந்த கில்லிங் இன்ஸ்டிங்க்ட் வேணும். நான் ஜெயிக்கிற எல்லா டேரக்டருக்கும் நான் பார்க்கிறேன். நன்றி சார். ஒரு நாவல் நாம் படமா பண்றது